ஏன் இன்னும் யாரையும் காணோம்? வந்துருவாங்க இப்ப. வாஸ் கூப்பிட போயிருக்கான். எத்தனையோ வருஷமா இந்த பூஜையை பண்ணிட்டு வர, ஒரு வருஷம் கூட நீ இந்த பூஜையை பண்ணாம விட்டு நான் பார்த்ததே இல்லை. நம்ம வீட்டுக்கு வர சின்ன மருமகளும் இதே மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் விஷாலி. உன்ன மாதிரியே அவளும் பூஜை பண்ணணும். ஆமா விஷாலி, அடுத்த ஓலி பூஜைக்கு நான் உயிரோட இருப்பனோ இல்லையோ தெரியல. அப்ப உன்னால இந்த பூஜையை பண்ண முடியாதுல்ல? அதுக்காகவாவது நம்ம சின்ன மருமக வரணும். வாவ், கிரேட். இவ்வளவு அழகா அலங்காரம் பண்ண உங்களால மட்டும்தான் முடியும். சீக்கிரமா பூஜையை ஆரம்பிங்க. பிரசாதம் வேணும் எனக்கு. Oops. I'm sorry. பாட்டிமா எங்கன்னு பாரு. இதோ இங்கதான் இருக்கேன். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க, எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க. என்ன புதுசா இருக்கு? ஹோலினா ஆரத்தி தானே எடுப்பாங்க, நீங்க சந்தனம் வைக்கிறீங்க. ஹோலிக்கு முன்னாடி நம்ம ஏதாவது சாப்பிட்டோம்னா நம்ம ஆசை நிறைவேறாதுன்னு சொல்லுவாங்க. தீர்க்க சுமங்கலியா இருமா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. கொஞ்சமா. அம்மா ஒரு நிமிஷம். அம்மா முதல்ல எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஹோலினா ஏன் கலர் பூசுறாங்க? நம்ம புது துணியில அழுக்கு பண்றதுக்காகத்தான். எக்ஸாக்ட்லி. அதனாலதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹோலி பண்டிகை வந்தாவே டார்க் கலர் ட்ரெஸ் போடுறாங்க போல இருக்கு. இல்ல நீ? ஹாப்பி ஹோலி அண்ணா. வாசு, ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி தேவா. இன்னைக்கு இந்த பண்டிகையை ஊர்ல எல்லாரும் கலர் பூசி கொண்டாடுவாங்க. கோவில்ல நாள் முழுக்க இன்னைக்கு பூஜை நடக்கும். ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு விதமான பிரசாதம் கொடுப்பாங்க தேவா. கலர் பூசி பூசி ஆள் அடையாளமே தெரிய மாட்டாங்க. அப்புறம் இங்க என்ன வேலை? வா நாமளும் போய் பூசலாம். வா வா போலாம்.
கண்ணா, உனக்கு என்னோட ஹோலி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ராதா பாவம் ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க ராதா கூட இருக்க மாட்டீங்க இல்லையா? ஏன்னா நீங்க பிருந்தாவனத்துக்கு வந்துருவீங்க, ஏன் கூட இருப்பீங்க. நீங்களும் நானும் ஹோலி கொண்டாடுவோம். ராதிகா, இதோ வந்துட்டேன்ப்பா. சரி கண்ணா, அப்பா என்ன கூப்பிடுறாரு, உன்னை நான் அங்க பாக்குறேன். ஏ தேவா, ஹோலி வாழ்த்துக்கள். அட தேவா இல்ல நீ? வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்னாச்சுப்பா, யார தேடின்னு இருக்க? ஆமா, அதோ அவங்க ஓ, அந்த பொண்ணா? அவ நம்ம சேஷாதிரி குருக்களோட பொண்ணு விஷாக்கா. விஷாக்கா? அவ்வளவு ஓடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. அவ இந்த பிருந்தாவனத்துல இருக்கிறவதான், எங்கேயும் ஓடி போயிட மாட்டா. நான் வரேன், வாங்க. விஷாக்கா, என்னோட ட்ரீம் கேர்ள். இன்னைக்கு என்னோட ட்ரீம் கேர்ளோட நேம் தெரிஞ்சிருச்சு. விஷாக்கா, விஷாக்கா, விஷாக்கா. தேவா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நீ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை தேடி அந்த பக்கம் போறேன், நீ என்ன தேடி இந்த பக்கம் வர. மறுபடியும் நான் உன்னை தேடி தேடி எனக்கு தலை சுத்தே வந்துருச்சு. என்ன சுத்தினாலும் பரவாயில்லடா. அங்க பாரு, என்னோட ட்ரீம் கேர்ள். இவ கொலுசை தான் நான் வச்சிருக்கேன். எங்க? என்னப்பா, எந்த பொண்ணுமே எனக்கு தெரியலையே. ஏய், உன் கண்ணுக்கு என்ன கேடு வந்துச்சு? அதோ கண் எதிர நிக்கிறா, அவளை தெரியலன்னு சொல்ற? பரவாயில்ல, உன் கண்ணுல பட்டால அதுவே எனக்கு போதுப்பா. உலகத்திலே இல்லாத மகாராணி எங்க இருந்துதான் உன் கண்ணுல மட்டும் படுறாளோ? கிட்ட வாடா, நான் காமிக்கிறேன். அடடே ஓடாதடா, அடடே ஓடாதடா தேவா. ஐயோ, நிஜமாவே கண்ணுக்கு தெரியலடா. அமெரிக்கால இருந்து வரும்போது பூதத்தையும் பிசாசையும் கையோட பிடிச்சிட்டு வந்துட்டியாடா. பிக்காசோவா? அட பிக்காசோ இல்லப்பா, பிசாசுன்னு சொன்னப்பா. ஓகே, இப்பதான் அவ பேரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
இப்போ எனக்கு உடனே அவ அட்ரஸ் என்னன்னு தெரிஞ்சாகணும். அது சரி, பேர் என்னன்னு சொல்லு. உங்ககிட்டயும் சொல்லணும். உன் கணக்கு அவ தெரியவே இல்லைல்ல. நான் என் பாட்டி அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். அவங்க எனக்கு கண்டுபிடிச்சு தருவாங்க. அப்படியே உட்கார்ந்திருக்க? நாள் பூரா கலரோட உட்கார்ந்திருக்க போறியா என்ன? கண்ணனே நேர்ல வந்து கண்ணத்துல கலர் தடவிட்டு போனானா? அப்படியே மயங்கிட்டேன். ஏன் கண்ணா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இது எனக்கு புதுசா இருக்கு. ஏன் அவரோட முகம், அவர் என்ன தொட்டது, இதெல்லாம் ஏன் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது? அப்படி என்னதான் இருக்கு அவர்கிட்ட? எனக்கு அவரோட ஞாபகம் வேண்டாம் கண்ணா. யாரோட ஞாபகமும் என் மனசுல வச்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல கண்ணா. அதுக்கான தகுதியும் எனக்கு இல்ல. உனக்கு என்ன தகுதி இல்லக்கா? ஒண்ணும் இல்ல. என்ன வேணும்? உங்க அப்பா உன்னை அங்க தேடிட்டு இருக்காரு. வர இரு. உனக்கு ஹோலி பண்டிகை முடிஞ்சிடுச்சா என்ன? என்ன ஏன் இப்படி கேக்குற? கண்ணம் பூரா கலரா இருக்கே, யாரு தடவுனாங்க? எல்லா ஸ்வீட்லயும் நல்லா பார்த்து ஒண்ணு விடாம முந்திரி பருப்பு வை. சரிம்மா. ஹோலிக்கு கலர் கலரா ஸ்வீட் பண்ணணும். எத்தனை கலர்ல நாம ஸ்வீட் வைக்கிறோமோ அத்தனை நல்லது நமக்கு கடவுள் செய்வாரு. ஆமாமா. அது சரி, அந்த ஸ்வீட்ல நான் சொன்ன மாதிரி எல்லாம் போட்டல? நீங்க சொன்ன மாதிரி தானம்மா எல்லாமே போட்டிருக்கேன். ரொம்ப நல்ல பையன் நீ. பாட்டிமா, என்னப்பா? உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும். சரி பேசு. பாட்டிமா ப்ளீஸ் பாட்டிமா, உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் ப்ளீஸ். பேசுப்பா, நான் கேட்டுக்கிட்டே வேலை செய்யறேன். நீங்க கொஞ்சம் போறீங்களா? சரிங்கய்யா. இவ்வளவு ரகசியமா என்ன சொல்ல போற நீ? பாட்டிமா ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? நீ புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் கொஞ்சம் இப்ப வைங்களே. அட நீ சொல்லுப்பா, நான் கேக்குறேன். பாட்டிமா இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப சொல்லு. பாட்டிமா உங்ககிட்ட நான் அப்ப சொன்னேன்ல. பாட்டிமா இங்க பூஜைக்கு எல்லாம் தயாராயிடுச்சு, வாங்க. என்ன தேவா, ஆர்த்திக்கு நீங்க வரலையா?
என்னாச்சு தேவா? ஆர்த்தி எப்பவோ முடிஞ்சு போச்சு, நீங்க இன்னும் கைய கும்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. பிருந்தாவனத்துல இருக்கிற ஏதாவது கோபிகை கிட்ட உங்க மனசு போயிடுச்சா என்ன? ஏன் இப்படி கேக்குறீங்க? புரியலையா நீ? உண்மையிலே புரியலையா? ஏதாவது சொல்லுங்க. யார் அவ? எங்க பாத்தீங்க? ரொம்ப அழகாவ. ரொம்ப அழகா? என்னை விட ரொம்ப அழகாவ? அப்படி இல்லை அண்ணி, அப்படி ஒரு அழகு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பொய் சொன்னா எனக்கு கோபம் வரும் அண்ணி, அதனால சொல்றேன். அவ உங்களை விட அழகு. பாட்டி, பூஜை முடிஞ்சது என்கிட்ட சொல்ல தானே வந்திருக்க. உட்கார். ஏன்பா, உனக்கு இது கூட தெரியலையா? நான் வேணும்னு தான் உன்னை இவ்வளோ தூரம் அலைய வச்சேன், உன் மனசை தெரிஞ்சுக்க. அதுக்குதான் எனக்கு காலையிலே தெரிஞ்சு போச்சு, நீ ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லதான் என்னை தேடி வரேன்னு. சரி, இப்ப என்னன்னு சொல்லு, எல்லா விஷயத்தையும் சொல்லு. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல பாட்டிமா. அவ எவ்வளவு அழகுன்னு சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே இல்லைன்னு தான் நான் சொல்லணும். அவ அத்தனை அழகு பாட்டிமா. அவ கண்கள் அப்படி எனக்கு கவர்ந்துருச்சு. இந்த வீட்டுக்கு விஷாகா மட்டும்தான் சின்ன மருமகளா வர முடியும்னு நான் நினைக்கிறேன். Good morning everybody. I mean, காலை வணக்கம்னு சொல்ல வந்தேன். என்ன எல்லாரும் அதிசயமா இவ்வளவு சீக்கிரமா ஒண்ணா இருக்கீங்க? எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். ஆமா தேவா, 2 நாளா பிருந்தாவனத்தையே சுத்தி சுத்தி வரியே, நல்லா இருக்கா? பியூட்டிஃபுல். ஆனா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிருந்தாவனத்துல இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமா? ஐ மீன், இத்தனை நாளா இது எனக்கு தெரியல. தெரியலையா? வெரி ஸ்ட்ரேஞ்ச். இல்லம்மா, இது அப்படி விளையாட்டா எடுத்துக்க கூடிய விஷயம் இல்ல. நம்ம எதுக்காக இந்த பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும்ல. எனக்கு பிருந்தாவனத்துக்கு வந்ததுனால என்னோட கண்ணனோட ஆசை நிறைவேறிடுச்சு. தேவா, நீ இந்த சமயத்துல வந்தது உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த பிருந்தாவனம் ஒரு புனிதமான பூமி. இந்த இடத்துல ஒன்னா சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்ப சொல்ல போறதை கேட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கும். என்ன? வேற என்னவா இருக்கும்? சரி, இப்ப எல்லாரும் நான் சொல்ல போற விஷயத்த கவனமா கேளுங்க. நம்ம தேவாவே நமக்காக சின்ன மருமகளை தேடிட்டான். அப்பா, உன்னோட வேலை முடிஞ்சிடுச்சு. உன்னோட கவலைய உன் பையன் குறைச்சு வச்சுட்டான். நீ தானே நினைச்ச இந்த பிருந்தாவனத்துலதான் உன் சின்ன மருமக இருக்கணும்னு. இப்போ தேவாவுக்கு பிருந்தாவனத்துல ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு.
என்னது? தேவாக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ண உண்மையிலே பிடிச்சிருக்கா? ஆமாமா, அவ பேரு விஷாக்கா. சேஷாத்ரின்னு ஒரு குருக்கள் இருக்காராம், அவர் பொண்ணுதானா. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. தேவா தப்பான ஆளை நிச்சயம் செலக்ட் பண்ண மாட்டான். நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. அந்த பொண்ணு தான் என்னோட ராதா, அதாவது நம்ம சின்ன மருமக. என்னாச்சு வைஷாலி? நீ ஆர்த்தி தட்டை கையில வச்சுட்டு அப்படியே நின்னுட்ட. போமா போ, டைம் ஆச்சுமா. சரிம்மா. இன்னைக்கு பிருந்தாவனம் பூரா நான் ஸ்வீட் கொடுக்கறேன், குடு. நம்பவே முடியல தேவா, இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. அப்படி இல்ல அண்ணி, நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல.